இங்கே கீழே லெஃப்டில் போயிட்டு அப்படியே யூட்டர்ன் போட்டோம்னா மைண்ட் எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம ஒரு ஹைவேல வரும்போது அப்படியே கிளியர் ஆயிடுச்சு மேஜிக் மாதிரி. இங்க வந்து பார்க்க அப்படியே அந்த வியூ செம்மையா இருக்குல்ல அந்த ரோடோட எப்படி வளர்ந்து. ஓகே, இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. மோட்டோ விலாக் செட்டப் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிருக்கேன். நான் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விண்ட் நாய்ஸ்லாம் வருதான்னு பார்ப்போம்னு சொல்லி ஒரு சும்மா ஒரு டெஸ்ட் ரைட் மாதிரி போகலாம் அப்படின்னு பார்த்தேன். போகிறதே ஒரு நல்ல ஒரு சீனரியோட ஒரு ரா இமேஜ், ரா ரோடு, ஒரு நேச்சுரலாக இருக்க மாதிரி ஒரு ரோட்டில் போகலாம், சீனரிஸ் இருக்க மாதிரி அப்படின்னு டிசைட் பண்ணி தான் சரி இந்த ரோட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் வந்துட்டு இருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச விண்ட் நாய்ஸ் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்ததுன்னா அடுத்து அதுக்கப்புறம் என்ன கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்ல கிளைமேட்டு, நல்லா அந்த மண் வாசனை வருது. மழை வர்றதுக்கு முன்னாடி இருக்க மண் வாசனை வருது. ஹெல்மெட்டோட கிளிப்பு போட மறந்துட்டேன். ஒரு நிமிஷம். நல்ல சீனி, எவ்வளோ கொக்கு எல்லாம் செம்மையா இருக்கு பார்க்க. செம்ம சீனி. மழை வரப்போகுது, அதுக்கு முன்னாடி சரி இதை செக் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்க அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். டிராக்டர் ஃபுல்லாக கம்மியாக எடுத்துட்டு போகிறாங்க. மோஸ்ட்டாக இதில் நம்ம ஹைவே க்ரோசிங் தான் பார்ப்போம். இந்த வீடியோ மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் மேபி சிச்சுவேஷன் பர்பஸ்னா நமக்கு வில்லேஜ் ரோட்ஸும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். போகிற ஒவ்வொரு ரைடையும் பொறுத்து பார்ப்போம் அது எப்படி இருக்கு, எப்படி வருது, எப்படி நம்மளை இது கூட்டிட்டு போகுது, இந்த ரோடு எங்கே கூட்டிட்டு போகுதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு நான் இந்த ரோடு இந்த சென்ஸ் ஃபியூச்சர்ல சொல்றேன், இந்த மாதிரி ரோடெல்லாம் எங்க நம்மளை கூட்டிட்டு போகுதுன்னு பார்க்கலாம். அது மைண்ட் எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம ஒரு ஹைவேல வரும்போது அப்படியே கிளியர் ஆயிடுச்சு மேஜிக் மாதிரி. ஹைவே மேஜிக், ரைடோட மேஜிக். ஹைவேன்றதை விட பைக் ரைட் பண்றதுனால நடக்கிற மேஜிக். டிபி வேலை பார்க்குறாங்க. கண்டெய்னர் மட்டும்தான் கழிப்பு போல இருக்கு. கரெக்டான அப்பரல் இல்லை. நான் வேற ஒரு வேலையா போயிட்டு அப்படியே வந்து சரி இது ஆர்டர் போட்டது வந்து செக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஸோ சைட்ல இருந்து வர காத்து நல்லா அடிக்குது, அதுவும் ஒரு மாதிரி தெரியல. பாவம். இந்த ரோட் சுத்தி பில்டிங்கா இருந்து இப்படி நல்ல நீட்டா இருந்தா கூட இந்த ஃபீல் இருக்காது. இந்த ரோடோட பிளஸ்ஸே வந்து ரெண்டு பக்கமும் இப்படி இருக்கிறது தான். ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பண்றது ஒரு பிரச்சனையா இருக்கு. அதாவது பின்னாடி எதுவும் வண்டி இல்லை, இருந்தாலும் ட்ரெஸ் தூக்கிட்டு பறக்கும் போது ஒரு மாதிரி
ஈஸியாக இருக்கு. பேர்ட்ஸ் பாரு மேலே தெரியுதான்னு தெரியல. எல்லாம் வீட்டுக்கு போகுது, டைம் ஆயிடுச்சு. நம்ம இங்கே கீழே லெஃப்டில் போயிட்டு அப்படியே யூடர்ன் போட்டிருந்தா ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும் யூடர்னுக்காக. இதுக்கு அடுத்து ஒரு டோல்கேட் இருக்கு, அப்புறம் அது வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு பெட்டர் இதுக்கே வந்து யூடர்ன் எடுத்துருது. ரோடு கொஞ்சம் பிஸியாக இருக்குது ஸ்கூல் முடிகிற டைமில். அப்படியே போயிடலாம். அதனால சரி ரோடு ஒர்க் முடியல, நல்ல ஒன் வேல போயிட்டு இருக்காங்க. ஹெல்மெட் லூஸா இருக்கா இல்ல இந்த கோப்ரோட வெயிட் அதிகமா இருக்கான்னு தெரியல. ஹெல்மெட் கேக்கு ஹெல்மெட் தான் கொஞ்சம் கரெக்டான சைஸ்ல வாங்கணும் நினைக்கிறேன். வெயிட் தாங்காம ஹெல்மெட் வந்து அப்புறம் இன்னொன்று என்னன்னா, நம்ம மோட்டோ விளாக்ல வந்து நான் எதுவும் சொந்த கதை சோக கதை இதெல்லாம் சொல்ல மாட்டேன். பியோர் ரைட் விளாக், அவ்வளோதான். பியோர் ரைடு, ரா நேச்சுரல் ஃபுட்டேஜ். உங்களுக்கு என்ன நம்ம எடுக்கிறோமோ, என்ன எனக்கு தோணுதோ நான் பார்க்கும்போது அதை தான் சொல்ல போகிறேன். அது அதர் ஸ்டோரிஸ்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண தான் பார்ப்பேன். பார்க்கும்போது நான் என்ன பார்த்து என்ன ஃபீல் பண்ணுறதோ அதே தான் நீங்களும் ஃபீல் பண்ணணும் இல்லையா? அதை விட்டு என் சொந்த கதை சோக கதை, ஆடு செத்து போச்சு மாடு செத்து போச்சு எல்லா கதையும் சொல்லிட்டு இருந்து பார்க்குற வியூவர்ஸையும் வந்து அது இரிட்டேட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது அது தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து அதுக்கும் மோட்டர் வாக்கிங்கும் சம்மந்தமே கிடையாது. பார்ப்போம், போயிட்டு நான் செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை நல்லா இருந்ததுன்னா சீக்கிரம் அடுத்தடுத்த விளாக்ஸ் போடலாம். வீக்லி அட்லீஸ்ட் ஒரு விளாகாவது போடலான்ற ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம். நமக்கு தான் ப்ரொஃபஷனும் லைஃப்பும் பிரேக் கொடுத்துருக்க நடுவில் நமக்கு என்ன பிடிச்சிருக்கா பண்ண வேண்டியதானே. இன்க்ளூடிங் ஃபேமிலியும் பெர்மிட் பண்ணோம் அதுக்கு. இங்க வந்து பார்க்க அப்படியே அந்த வியூ செம்மையா இருக்குல்ல, அந்த ரோடோட வியூ எப்படி வளைஞ்சு போயிட்டு வேற லெவலா இருக்கு பார்க்க. நல்ல ஃபீல். அதில் ஃபுல் டைம் வ்ளாகிங்லாம் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா இதில் பார்த்துட்டு இருக்க முக்கால்வாசி பேரும் இருந்தால் நமக்கும் வேலைலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் போக எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் என்னோட ஹாபி மாதிரி. ஏன்னா நமக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது ரைட் பண்ணால் அது லைக் அந்த வீக்கில் இருந்த எல்லா டென்ஷனும் எக்ஸாஸ்ட் ஆகிடும் அது வழியா. ஷர்ட் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ நடுவில் ரோட் தெரியாமல் டேங்காக ஒர்க் இருந்ததுன்னா லைக் ரீசன் அதுதான், ஷர்ட் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். அது காற்று ரொம்ப அடிக்குது. நம்ம லைக் எதிர்க்க இருந்து வர விண்ட் இல்லாமல் சைட்ல இருந்தும் விண்ட் அடிக்குது, நல்ல காற்று அடிக்குது. ஏன்னா ரெண்டு சைடும் எந்த பில்டிங்கும் கிடையாது, ஃப்ரீயாக இருக்குது, ஃபுல்லாக விவசாயம், நல்ல காற்று இருக்குது ரெண்டு சைடும். பட் என்னன்னா இந்த காற்றுலையும் பைக் ஸ்டர்டியாக இருக்குது. இந்த பக்கம் அந்த பக்கம் அலையில நம்ம அரௌண்ட் 70 பண்ணிட்டு இருக்கோம், அப்பயும் 70 km/hலையும் வந்து அது ரெண்டு பக்கமும் அலையாம காற்று அடித்தாலும் ஸ்டர்டியாக போயிட்டு இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் தூரத்தோட விளாக் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். கேமரா ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். கிட்ட வந்தாச்சு.
இங்கே இந்த சைடில் வேறு நிறைய பேர் ஆப்போசிட்டில் வந்துட்டே இருப்பாங்க. அது வேறு நிறுத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும், பார்த்து நிறுத்தணும். ரைட், நிறுத்துவோம். ஆப்போசிட்டில் வந்தாங்கன்னா பார்க்கலாம், கொஞ்சம் வழி இருக்கும் போகிறதுக்கு. பட் ஆனால் அவங்க இப்படி ஆப்போசிட்டில் வரதை ஸ்டாப் பண்ணணும். அது ஒரு கிலோமீட்டர் போய் யூ டர்ன் போடுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு எல்லாம் அப்படி வந்துட்டுருக்காங்க. ஸோ ஓகே, பார்ப்போம் நெக்ஸ்ட் விலாகில் இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பார்க்கலாம்.